இதை முடிச்சிருக்கோம் இல்லையா, இது நேற்று போட்டிருந்த வீடியோ. இப்போ வந்து இதில் ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி வரைகிறோம். இப்போ இந்த 2 இதில் வந்து இதுக்கு வந்து 7.5 போட்டிருக்கு. 7, அப்புறமா ஒரு 1 சென்டிமீட்டர், திருப்பி 1/2 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் உள்ளே எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ போட்டுட்டு அதுலேருந்து 1/2, திருப்பி ஒரு 1, அப்புறம் ஒரு 1/2 அப்படி வச்சு போட்டுடலாம். இப்போ இது வந்து ஃபிஷ்ஷுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு போட்டோம்னா ஒரு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரியே நம்ம பெட்ரோல் மாதிரி எவ்வளோ வருதோ அப்படியே டபுள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் இதில் நம்ம ஜிக்ஸாக் பண்ணிக்கலாம். டைமண்ட் மாதிரி போட்டு இப்போ அந்த ஃபிஷ் மாதிரி வரைஞ்சிருக்கோம். அப்பு டவுனு இதை அப்படியே பார்த்து வரைஞ்சிட்டோம்னா பென்சிலில் இது அப்படியே ஃபுல்லாக இதுக்கு போட்டுற போகிறோம். இந்த 2 லைனுக்கும் இந்த லைன் போட போகிறோம். இதுக்கு நான் வந்து அவுட்லைன் போட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம லோட்டஸ் மாதிரி போடுறோன்னா இந்த கார்னரில் இப்படி வந்துட்டு இது உள்ளவே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே அது தொட்ட மாதிரி வந்து திருப்பி இப்படி திருப்பி தொட்ட மாதிரி வந்து இப்படி கீழே இருந்து நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் உள்ளே தான் வரும். கொஞ்சம் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போடலாம். இதுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடு இதே மாதிரி லோட்டஸ் 4 சைடு வரும். இப்போ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது முடித்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் கோடு போட்டாச்சு. இந்த மீனெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே லோட்டஸ் இது நார்மலாக நம்ம எப்படி போடணுன்னா ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுட்டு அதில் அப்படியே உங்கள் கையில் வர மாதிரி 3 இல்லை 4 போட்டுக்கலாம். அதுக்கு மாதிரி போட்டுட்டு பிளாக் இங்கை நம்ம பண்ணிக்கணும். இப்போ இது உள்ளே என்ன பண்ண போகிறோம்னு காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து ரெட்டு கொடுக்கலாம். நல்ல டார்க் ரெட் எடுத்து இப்போ நம்ம வந்து இது உள்ளே போட்டுடலாம். இங்கே வந்து நாக்கு மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து
நம்பர் 8 எடுத்து இங்கே ஒயிட்டாக விட்டுட்டு இங்கே நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஹோல் விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம 3 பென்னில் இப்படி இது மேலே இப்படி ஒரு ஃப்ளவர் மாதிரி அதுக்கப்புறமா நம்ம பென்சிலில் முதல்ல வரைஞ்சிட்டு, ஏன்னா இங்கே வந்து இதுக்கு வந்து டிவிஷன் வரும். எல்லாமே டபுள் லைனு. பென்லேயும் வரையலாம். பென்னில் வந்தால் 3 இல்லைனா 1 வரையலாம். இப்போ இந்த இடத்துல கட்டு வரணும். கட்டு வர்றதுக்கு இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல இது அப்படியே இப்படி பண்ணிவிட்டேன். இது நடுவில் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம். அப்படியே பெண்ட் பண்ணிட்டா இப்போ நம்ம இந்த இடத்துல பிளாக் இங்கில் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டால் மீதி பிளாக்கை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைன் ஆகிடும். இது வந்து சர்க்கிள். இதுக்கு வந்து நம்ம வெறும் ஓட்டுற மாதிரி இப்போ வந்து இது உள்ள பிளாக் வந்துடும். இந்த நடுவில் வந்து நம்ம சின்னதாக கோடு மாதிரி போடலாம். இதில் வந்து அதே மாதிரி இதை நான் எல்லாம் பண்ணல. இப்போ நம்ம வந்து ட்ராப் இப்படி டவுன்வர்ட்ஸ் வாட்டர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ஃபில் பண்ணி வரணும். இங்கேயும் அதே மாதிரி இது உள்ள வாட்டர் இருக்கிற மாதிரி பிளாக் வரையாமல் இப்படி பண்ணலாம். இல்லைன்னா செக்குடு போட்டாலும் போடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் பென்சிலில் போடுறேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் சும்மா இது நம்ம வந்து சர்க்கிள் இதே மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி டிவிஷன் பண்ணிக்கலாம். கோடு பென்னில் போட்டாலும் போடலாம். பட் அதுக்கும் வந்து கொஞ்சம் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு தெரியறதுக்காக இப்போது இங்கே வந்து நம்ம சின்னதாக
இதுக்கு ஒரு கலர் போட்டுட்டு நடுவில் பிளாக் போடலாம். இதை நான் லாஸ்ட்டில் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த டிசைன் முடிஞ்சிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து பெட்டல் ஃப்ளவர் வரும். ஃப்ளவருக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சோம்னா இதில் நம்ம ஒரு ஃப்ளவர் தாமரை ஒரு லைன் இல்லையா, டபுள் லைன் போடணும். சிங்கிள் லைனாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 4 லோட்டஸ் அதே மாதிரி இந்த பக்கம் 3 4. இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ணுறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுருக்கோம். இங்கெல்லாம் நம்ம மீதி இருக்கிற இடத்துலலாம் பிளாக் அடிச்சுட்டு இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த வால் வருது இல்லையா, வாலாண்டு நம்ம திருப்பி அதே மாதிரி ஒன்று இதுக்கு இந்த சர்க்கிள் வரும். திருப்பி இங்கே வரும்போது இதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். இங்கே நம்ம கிராஸ் கட் பண்ணிடலாம். இதுக்கு திருப்பி இந்த லைன் எடுத்து போய் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு கிராஸ் கட்டுனா அது அப்புறம் காட்டுறேன். இங்கே நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். இதுக்கு பென்லேயே வரைஞ்சேன்னா இப்போ இங்கே ஒரு டிவிஷன் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இது சின்னதாக டிவிஷன் எடுத்தோம்னா இதுவும் சர்க்கிள் வரும். இதில் ரெட் கலர் போடலாம். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு சர்க்கிள் இந்த டிவிஷனில் நம்ம இப்படி டிவைட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இதுவும் அதுவும் மாறி வரும். இதுக்கும் சர்க்கிள் தான் வரும். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு இதோட விட்டுடலாம். இந்த இடத்துல ஃபிங்குக்கு இப்படி எடுத்துன்னு ஒரு 3 எடுத்துகிட்டு வரலாம். டபுள் லைன் அதுலேயும் அதே மாதிரி 2 திருப்பி 2 இது உள்ளே வரைஞ்சிக்கலாம். அப்புறம் கலர் அப்புறம் இதுக்கு இப்படி
ஃபின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி. நான் இது கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம 12 இன்ச்சு அப்படி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். அப்புறம் இது நம்ம இது வெளியே வந்துடுது. இதுலேருந்தே திருப்பி ஒரு ஃபின்னு வரணும். இது இந்த பக்கம். போட்டோம்னா இங்கே செக்குடு வரும், இங்கேயும் செக்குடு வரும், இங்கேயும் செக்குடு வரும். இந்த இடத்துலையும் செக்குடு வரும். இப்போ இந்த இடம் பெண்ட் ஆகுது இல்லையா, இங்கே நம்ம பென்சிலில் இதில் இங்கேருந்து நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி எடுத்துன்னு போகலாம். அதுக்கு அதுக்கும் டபுள் லைன் வரும். இது வரைக்கும் நான் முடிச்சுட்டு காட்டுறேன். டபுள் லைன் வரும். அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து வந்தால் இங்கேயும் டபுள் லைன் வரும். ஸோ இது நடுவில் ஒரு லைன். இது முதல்ல கரெக்டாக வரதுக்காக தான் பென்சிலில் போட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபின் மாதிரி இது இப்படியே கோடு வரும். இப்போ உள்ளே நம்ம இது உள்ள ஒரு சின்னதாக ஒரு 4 கோடு போட்டுக்கலாம். இங்கெல்லாம் ஃப்ளவர் இருக்க மாதிரி போடலாம், இல்லைன்னா வெறும் வாட்டர் போட்டுடலாம். இந்த இடத்துல சும்மா நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, இப்படி போடுவோம். இந்த மாதிரி இது உள்ளெல்லாம் வாட்டர் போடலாம், இல்லை கோடு போடலாம். இந்த சில்ஸ் இதெல்லாம் ஃபின் மாதிரி இந்த இது ஸ்கேல்ஸ். இங்கிலீஷில் தமிழில் சொன்னால் செதில்னும். இந்த மாதிரி யூ ஷேப்பு மாதிரி எவ்வளோ வருதோ நான் இது கொஞ்சம் சின்ன மீனாக போட்டிருக்கேன். இவ்வளோ தான் வரும். அது உள்ளே நம்ம குட்டி குட்டியாக கூடை போட்டுருக்கேன் பெண்ணில். அதுக்கப்புறம் வெளியே வரையணும்னு வச்சோம்னா
பார்த்திங்கன்னா இப்படி இப்படி ஒரு இது மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் வரும். இதுலேயே டபுள் லைன் வந்து போது இது உள்ளது அப்படியே நம்ம கையில் வர மாதிரி இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளவர் பண்ணலாம். அது முடிச்சுட்டு காட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒன்று காட்டுறேன். இப்போ இங்கே வருதுன்னா இதுக்கு நம்ம இப்படி பண்ணிவிட்டு இதே மாதிரி இங்கே சர்க்கிள் போட்டு வந்து எவ்வளோ பூ வருது. பூ வேணான்னா வெறும் வாட்டர் போட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் ரெட் அண்ட் ஒயிட்டில் வரும். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்குரில் இப்போ இங்கே வந்து இப்படி இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் பிளாக்கில் போட்டு நம்ம கலர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு தெரியும். இதை நீங்கள் வேறு டிசைன் மாற்றி பண்ணாலும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணுன்னா 12x12 இன்ச்சில், இது சென்டிமீட்டரில் வந்திருக்கு. நீங்கள் இன்ச்சில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போடலாம். டிசைன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இது லேமினேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மீனாக்காரியில் இன்னொரு டிசைனு அடுத்த வாரம் வேறு ஒரு டிசைனோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு தெரியும். இதை நீங்கள் வேறு டிசைன் மாற்றி பண்ணாலும் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணுன்னா 12x12 இன்ச்சில், இது சென்டிமீட்டரில் வந்திருக்கு. நீங்கள் இன்ச்சில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் போடலாம். டிசைன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இது லேமினேட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மீனாக்காரியில் இன்னொரு டிசைனு அடுத்த வாரம் வேறு ஒரு டிசைனோட உங்களை பார்க்குறேன்.